வாசிக்கலாம். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நம்ம எல்லாருக்கும் ரொம்ப மனப்பாடமான பழக்கமான ஒரு வசனம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார். அதை சொல்லிட்டு அதுக்கு அடுத்த வசனத்திலையும் சில காரியத்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு? நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். 28ஆம் வசனத்தில் ஆண்டவர் தம் மண்டையில் யார் யாருக்கெல்லாம் சமாதானம் இல்லையோ, யார் யாருக்கெல்லாம் பல விதங்களில் வருத்தம் கவலைகள் இருக்கிறதோ, அவர்கள் எல்லாரும் தம் மண்டையில் அழைக்கிறார். சொல்கிறார், ஏன் என்னிடத்துல வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்குறேன், உங்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த இளைப்பாறுதலை எப்படி பெற்றுக்கொள்ளணுன்றதையும் அடுத்த வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறார்? நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல். அப்போ வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவரிடத்திலிருந்து சமாதானத்தை பெறணும்னா, பிரச்சனைகளிலிருந்து விடுதலை கிடைக்கணும்னா, நம்முடைய யோசனைக்குள்ள அநேக பாரங்கள் உண்டு. குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள், சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள், அநேக பொறுப்புகள், இப்படி அநேக காரியத்தை சொல்லலாம். இப்படிப்பட்ட அநேக காரியத்தினால நம்ம வருத்தப்பட்டு சில வருத்தங்கள் வெளியே தெரியாது, சில வருத்தங்கள் வெளியே பார்க்க முடியும். எப்படி இருந்தாலும் இந்த வருத்தத்திலிருந்து நாம் வெளியே வரும்படியாக கர்த்தர் ஒரு வழியை வச்சிருக்கிறாரு. இந்த வருத்தம் வெளியே போனோம்னா கர்த்தர் கொடுக்குற இளைப்பாறுதல் உள்ள வரணும். அல்லேலூயா. இருள் வெளியே போகணும்னா வெளிச்சம் வந்தால் போதும். இருளை போக வேண்டிய சொல்லணும்னு அவசியம் இல்லை, இருளை விரட்ட வேண்டிய அவசியம் இல்லை. வெளிச்சம் வந்தால் இருள் தானாகவே என்ன பண்ணிடுது? போய்விடுகிறது. அப்படி என்றால் நமக்குள்ளே இருக்கிற 1000 பிரச்சனைகள் இருக்கலாம், வருத்தங்கள் இருக்கலாம், இதெல்லாம் நம்ம விட்டு போகிறதுக்கு இன்றைக்கு மனிதர்கள் அநேக வழிகளை தேடிக்கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இயேசு சொல்கிறாரு, உங்களுக்கு இளைப்பாறுதல் வேணுமா, உங்கள் வருத்தத்திலேருந்து நீங்கள் விடுதலை ஆகணுமா, நீ என்கிட்ட வந்து என்னிடத்துல என்ன பண்ணுங்க? கற்றுக்கொள்ளுங்க. லேர்ன் ஃப்ரம் மீ. ஆண்டவர் சொல்கிறது தான். என்னிடத்துல சொல்ல மாட்டீங்களா? இருக்கீங்களா? என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் பக்கத்தில் உட்காந்து பார்த்து சொல்லுங்க. யாருக்கும் கவனிக்கல போல இருக்கு. இயேசுவினிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். எப்பொழுது இளைப்பாறுதல் கிடைக்கும்? இயேசுவினிடத்தில் கற்றுக்கொண்டால். அப்போ அவரிடத்துல கற்றுக்கொள்ளணும்னா நாம் அவரிடத்துல என்ன பண்ணணும்? போக வேண்டும். ஹல்லேலூயா. இப்போ நாம் அவரிடத்துல போனாதான் அவரிடத்துலேருந்து நம்ம காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். அதனால தான் இயேசு சொல்கிறாரு, வருத்தப்பட்ட பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என் இடத்தில் வாருங்கள். நீங்கள் என்னிடத்துல வந்தாதான் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும். நான் என்ன சொல்கிறேன், என்னை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் இயேசு அந்த 29ஆவது வசனத்தில் சொல்கிறாரு, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பா, நீ என்கிட்ட கற்றுக்கொள்ளும் பொழுது ஒரு விஷயம் இருக்குது, நீ ரொம்ப ஃப்ரீயா இருக்க முடியாது. நீ என்னிடத்துல சில காரியத்தை கற்றுக்கொள்ளணும்னா உன் மேல என்னுடைய நுகத்தை நீ என்ன பண்ணணும்? ஏற்றுக்கொள்ளணும். நுகம் என்று சொன்னால் அநேகருக்கு தெரியும். இந்த மாட்டு வண்டி இருக்கு பாருங்க, மாட்டு வண்டியில் இந்த மாடு போய்கிட்டு இருக்கும்போது அது கழுத்தில் ஒரு பெரிய கட்டை வச்சிருப்பாங்க, தெரியுமா? இந்த ரெட்டை மாடாக இருந்தாலும் சரி, ஒத்த மாடாக இருந்தாலும் சரி, அந்த மாட்டுடைய கழுத்தில் ஒரு மிகப்பெரிய தடி இருக்கும். அதுக்கு பேர் தான் நுகத்தடி, நுகம். அது மேலே அந்த வெயிட்டாக இருக்கும். அது கழுத்து மேலே வச்சுட்டாங்கன்னா அந்த மாடால் இங்கேயும் அங்கேயும் அவ்வளோ ஃப்ரீயாக என்ன பண்ண முடியாது, ஓட முடியாது. அது அந்த பாரத்தை சுமந்து அந்த வெயிட் அதை அழுத்துறபடினாலே அதனுடைய செயல்பாடுகள் நேராக இருக்க ஆரம்பிக்கும். பழக்கப்பட்ட மாடுகள்
தனியாக அது வேலை முடிந்த பிறகு தனியாக கட்டி வச்சிருப்பாங்க. இப்போ அந்த மாட்டு வண்டியை ஓட்டுகிறவர் அந்த மாட்டு வண்டியை எடுக்கும் பொழுது அந்த மாட்டை அவிழ்த்து விட்டு அந்த நுகத்தடி அப்படி தூக்குனாலே போதும், அந்த மாடு தானாகவே வந்து அது கழுத்தை என்ன பண்ணும், அது நுகத்தடிக்கு கீழே தன்னுடைய கழுத்தை கொடுத்து நிற்கும். இது அந்த மாட்டை வளர்க்கிறவனிடத்துல அந்த மாடு கற்றுக்கொண்ட விதம். இங்க இயேசு சொல்றாரு, உங்களுக்கு வருத்தம் இருக்குதுன்னு எனக்கு தெரியும், உங்களுக்கு பாரம் இருக்குதுன்னு தெரியும், நீங்க அதை சுமந்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னு தெரியும், உங்களால முடியலன்றதும் தெரியும். அதனால நான் உங்களை அதுல இருந்து விடுவிக்க விரும்புகிறேன். அதற்கு ஒரு வழியை சொல்லி கொடுக்கிறேன். அதுக்கு என்ன பண்ணு, நீங்க என்னிடத்துல வாங்க, என் நுகத்தை உங்கள் மேல ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்க. அப்ப ஆண்டவரிடத்துல கற்றுக்கொள்ளணும்னா நீங்க உலக பிரகாரமான காரியங்களோடு கூட நீங்க ரொம்ப ஈஸியான வாழ்க்கையை நீங்க வாழ்ந்துகிட்டு இருந்தா ஆண்டவரிடத்துல நீங்களும் நானும் எதையுமே கற்றுக்கொள்ள முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, முதல்லயே என்ன சொல்றாரு, என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் எடுத்தோன்னே என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லல, என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு. அப்படின்னா அப்ப நீ என்கிட்ட வந்து நீ கற்றுக்கொள்ளணும்னா நீ முதல்ல உன்னுடைய சிந்தைகள், உன்னுடைய செயல்பாடுகள் இது எல்லாம் வந்து சீராகணும், நேராகணும்னு ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா. நீ எப்படி வேணாலும் இருப்ப, எப்படி வேணாலும் பண்ணுவ, என்னிடத்துல இருந்து நீ ஏதாவது கற்றுக்கொள்ளணும்னு நினைச்சினா நீ ஒன்றும் கற்றுக்கொள்ள முடியாது. உன்னுடைய சிந்தைகள், உன்னுடைய செயல்பாடுகள் உலக பிரகாரமான காரியங்களோடு கூட இருக்கும் என்றால், உன்னுடைய சுய விருப்பத்தின்படி நீ வாழ்ந்து கொண்டு என்னிடத்திலிருந்து ஏதாவது கற்றுக்கொள்ள வேண்டும் நினைத்தால் அப்படிப்பட்ட ஒரு வழியே உனக்கு இல்லைன்னு ஆண்டவர் தெளிவாக அந்த வசனத்தின் மூலமாக எடுத்து சொல்லுகிறார். அவரிடத்துல கற்றுக்கொள்ளாம இருக்கிற வரைக்கும் நமக்கு இளைப்பாறுதல் இல்லை. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளாத வரைக்கும் நம்முடைய ஆத்துமாக்களுக்கு என்ன கிடையாது, இளைப்பாறுதல் இல்லை. அப்போ நம்முடைய உள்ளத்துல இளைப்பாறுதல், ஒரு சமாதானம் வேணும்னா இன்றைக்கு கொஞ்ச நேரம் டிவியை பார்த்தா சமாதானம் வந்துருமா, இல்லை கொஞ்ச நேரம் ஃப்ரெண்ட்ஸுங்களோட போய் ஊரை சுற்றிட்டு வந்தால் சமாதானம் வந்துருமா, இல்லை மொபைலில் கேமை விளையாண்டா சமாதானம் வந்துருமா, இல்லை நான் விரும்புகிறபடி இருந்தால் சமாதானம் வந்துருமானா வராது. அதுக்கு மாறாக பிரச்சனைகள் தான் அதிகரிக்கும். அதுக்கு பதிலாக சமாதான குறைவு தான் அதிகரிக்கும். அதுக்கு பதிலாக இனம் புரியாத கவலைகளும் ஏமாற்றங்களும் தான் அதிகரிக்குமே தவிர அதுல எந்த விதமான நல்ல ஒரு மாற்றம் வருவதற்கு வாய்ப்பில்லை என்பதை தெளிவாய் புரிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்து அவருடைய நுகத்தை நீங்க என்ன பண்ணணும், ஏற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் கட்டாயப்படுத்தல, நுகத்தை உண்மையில வெயிப்பன ஆண்டவர் எங்கேயுமே என்ன பண்ணல, இங்க சொல்லல, ஏற்றுக்கொள்ள தான் சொல்றாரு. அப்ப நமக்கு இளைப்பாறுதல் வேணும்னா முதலாவது நமக்குள்ள அந்த விருப்பம் இருக்கணும். ஆண்டவருடைய வார்த்தை கேட்பதற்கு, கற்றுக்கொள்வதற்கு முதலாவது என்னை நான் என்ன பண்ணணும், அர்ப்பணிக்கணும். இந்த ஆவிக்குரிய ஜீவியத்தில், கிறிஸ்தவ வாழ்க்கையில் வேதத்தின்படி வாழ்வதற்கு, சபையின் ஒழுங்கின்படி வாழ்வதற்கு என்னை நான் விட்டு கொடுத்தாதான், என்னை நான் அர்ப்பணித்தாதான், அதற்கு பிறகுதான் இயேசு நமக்கு என்ன பண்ணுவார், கற்றுக் கொடுப்பார். ஹல்லேலூயா. அது சொல்லிட்டு அவர் கடைசியில் சொல்றாரு 30ஆம் வசனத்தில், எங்க பெருசா பயந்துட போறோன்றதுக்காக ஆண்டவர் சொல்றாரு, என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்குது. அவ்வளோ பெரிய கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லைப்பா. நான் உன்னை எனக்காக பெரிய காரியம் எதையும் செய்ய சொல்ல மாட்டேன், உன் மேலே ஒரு பெரிய பாரத்தை தூக்கி வைக்க மாட்டேன். நீ மாதம் மாதம் எனக்காக இவ்வளோ தூரம் நடப்பயணம் போகணும், உன் சரீரத்தில் இப்படிப்பட்ட காரியத்தை செய்து கொள்ளணும், நீ இத்தனை தூரத்துக்கு போன இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு பாரத்தை உன் மேலே வைக்க மாட்டேன். என்னுடைய நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாக இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான சில பொறுப்புகள், நம்ம மேல் வைக்கக்கூடியதான அவர் சொல்லுகிற நுகம் என்பது மெதுவாகவும் லகுவாகவும் தான் இருக்குது. ஆனால் நாம் அந்த காரியத்தை செய்கிறதற்கு நமக்கு தான் அது மிகப்பெரிய பாரத்தை போல காணப்படுகிறதுனால அந்த காரியத்திற்கு நம்ம விட்டு கொடுக்காம இருக்கிறபடினால இன்னும் கர்த்தரிடத்திலிருந்து அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதுனால தான் வருத்தப்பட்டு பாரம் சுமந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், இன்னைக்கு இங்கே வந்திருக்கிற அநேகருடைய வாழ்க்கையில் அநேக கஷ்டங்கள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், பாரங்கள் இருக்கலாம். கர்த்தர் அதை பார்த்தபடினால்தான் சொல்கிறாரு, என்னிடத்துல வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன், என்னிடத்துல கற்றுக்கொள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்க யோவான் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். யோவான் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால்
இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி வேலையாக இருந்தது. இந்த 6ஆம் மணி வேலை என்பது யூத முறைமையின்படி சரியாக மதியம் 12 மணி, சரியாக மதியம் 12 மணி தான் 6ஆம் மணி வேலை. இந்த 6ஆம் மணி வேலையில் இயேசு கிறிஸ்து அங்கே யாக்கோபுடைய கிணறு ஒன்று இருந்தது. அந்த சமாரியாவின் வழியாக இயேசு பிரயாணப்பட்டு வரும்பொழுது அந்த கிணற்றருகே இயேசு இளைப்படைந்தவராய் அங்கே கொஞ்சம் உட்கார்றார், ரெஸ்ட் எடுக்கும்படியாக அங்கே உட்கார்கிறதை பார்க்கிறோம். உங்களுக்கு தெரியும், இந்த யோவான் 4ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்திலிருந்து 42ஆம் வசனம் வரைக்கும் சமாரியா ஸ்திரீயை குறித்ததான சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்திலேயே ஒரு ஸ்திரீயை குறித்து அதிகமாக சொல்லப்பட்ட ஒரு அதிகாரம். வேதத்திலேயே இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷியோடு கூட சம்பாஷித்த அதிகமான வசனங்கள் நிறைந்த ஒரு அதிகாரம் எதுன்னா இந்த யோவான் 4ஆம் அதிகாரம் தான். அந்த ஒரு சமாரியா ஸ்திரீயினுடைய சம்பவத்தை குறித்து தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே நாம் பார்க்கிறோம், காரியத்தை நான் சுருக்கமாக சொல்கிறேன், கவனிங்க. அந்த கிணற்றின் அருகே, அது சமாரியா நாட்டில் இருக்கிறதான ஒரு கிணறு. சமாரியா என்பது யூதர்களிடத்திலிருந்து பிரிந்து இருக்கக்கூடிய ஒரு இடம். யூதர்களை விட சற்று தரத்திலே குறைந்தவர்களாய், குறைத்து மதிப்பிடுகிற ஜனங்களாக சமாரியா ஜனங்களை உடைய வாழ்க்கை அங்கு காணப்பட்டிருந்தது. யூதர்களும் சமாரியர்களும் கலவ மாட்டார்கள், ஒருவரோடு கூட ஒருவர் பேசவும் மாட்டார்கள். யூதர்கள் தாங்கள் உயர்ந்தவர்களாகவும் சமாரியர்கள் அவர்கள் தங்களை விட தாழ்ந்தவர்களாகவும் என்றுதான் அப்படிப்பட்ட இடம் புறக்கணிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்தது. இந்த இடத்துல தான் இயேசு கிறிஸ்து ஒரு நாள் பிரயாணப்பட்டு வந்து அந்த கிணற்றின் அருகே அவர் உட்காருகிறார். அதற்கு பிறகு வாசிக்கும் பொழுது தொடர்ந்து பார்க்கிறோம் 8ஆம் வசனம். அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் முள்ள வந்தால் இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா என்றார். ஒருவேளை இந்த சம்பவம் நீங்கள் தெரிஞ்சிருக்கலாம், அல்லது தெரியாதவர்களுக்கு நான் சுருக்கமாக சொல்கிறேன். இயேசு அந்த கிணற்றின் அருகே இருக்கும் பொழுது அங்கே ஒரு ஸ்திரீ தண்ணீர் எடுக்க அங்கே வராங்க. இப்போ தண்ணீர் எடுக்க வந்தவளை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, எனக்கு தாகத்துக்கு கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்படி கேட்கும் பொழுது அவளுக்கு மிகவும் ஆச்சரியமாகிறது. என்னவென்றால் அந்த பெண்மணி சமாரிய ஸ்திரீ, இயேசுவோ யூத முறைமையின்படி வந்தவர். அவள் இயேசுவை பார்த்து கேட்கிறார், யூதர்களும் சமாரியர்களும் பேச மாட்டார்களே, அப்படி இருக்கும் பொழுது நீர் எப்படி என்னிடத்துல தண்ணீர் கேட்கிறீர் என்று சொல்லி அங்கே அந்த ஸ்திரீ கேட்கிறதை நாம் பார்க்க முடியும். அதற்கு பின்பு ஆண்டவர் அநேக காரியத்தை சொல்றாரு. கேட்கிறவர் யார் என்பதை நீ அறிந்திருந்தால் ஆனால் நீயே அவரிடத்துல கேட்டிருப்பாய், என்றைக்கும் வற்றாத ஜீவ தண்ணீரை உனக்கு அவர் கொடுத்திருப்பார்னு சொல்லும் பொழுது அவர் சொல்லுவா, அப்படின்னா நான் மறுபடியும் அந்த கிணத்துக்கு வராமல் இருக்கிறதுக்கும் எனக்கு மறுபடியும் தாகம் எடுக்காமல் இருக்கிறதுக்கும் அந்த தண்ணீரை எனக்கு தாங்கன்னு கேட்கும் பொழுது அப்படிதான் இயேசு சொல்லுவார், போய் உன் புருஷனை அழைத்து கொண்டு வான்னு சொல்லுவார். அவள் சொல்லுவா, எனக்கு புருஷன் இல்லை அப்படின்வா. ஆண்டவர் சொல்லுவார், நீ சொன்னது சரிதான், இதற்கு முன்பாக உனக்கு 5 புருஷர்கள் இருந்தார்கள், இப்பொழுது இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல என்று சரியாய் சொன்னாய் என்று இயேசு சொன்னவுடனே அவள் சொல்லுவா, நீர் தீர்க்கதரிசி என்று நான் அறிகிறேன் என்று அவள் சொல்லுவதை பார்க்க முடியும். அதற்கு பின்புதான் அவள் கேட்பா, நாங்கள் இந்த மலையில் வந்து தொழுது கொள்ளணுன்றோம், நீங்கள் எருசலேமில் தொழுது கொள்ளணும்னு சொல்கிறீங்க, எப்படி ஆண்டவரை தொழுது கொள்ளுவது? நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க, நான் எங்கள் கூட்டத்தார் ஒன்று சொல்கிறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்வார், எங்கேயும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வரும்னு சொல்லி அவரோடு கூட அநேக காரியத்தை சொல்லிட்டு சொல்லுவார், தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவளுக்கு ஆண்டவர் சொல்லி முடித்த பின்பு 25ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து என்னப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன், அவர் வரும்பொழுது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றால் 26ஆம் வசனத்தில் அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்பார். அல்லேலூயா. இங்கே அவளுக்கு ஏன் இயேசு அந்த கிணற்றின் அருகே போகணும்? அவர் போகக்கூடிய இடம் வந்து வேற இடத்துக்கு அவர் போகிறதுக்கு வேற வழி இருக்கிறது. ஆனாலும் இயேசு இந்த சமாரியா வழியாக போக வேண்டும் என்பதற்காகவே இந்த வழி அவர் தெரிந்தெடுத்து வருவார். நன்றாக புரிந்து கொள்ளுங்க, அவர் அங்கே தாகத்துக்காக வரவில்லை, அந்த ஒரு ஸ்திரீக்காக தான் அவர் வந்தார். இன்றைக்கு அந்த பெண்மணி எப்படி அந்த மதியம் 12 வேளையில குடத்தை எடுத்துக்கொண்டு அந்த தண்ணீரை எடுத்துக்கொண்டு போகும்படியாக அந்த கிணற்றின் அருகே அவள் வந்தாள். நான் யோசித்து பார்த்தேன், ஏன் 12 மணிக்கு அந்த கிணற்றின் அருகே அவள் வரணும்?
எனக்கு உணர்த்தி கொடுக்கப்பட்டது, ஒருவேளை காலையிலோ மாலையிலோ தானே எல்லா பெண்களும் வந்து தண்ணீர் எடுப்பது வழக்கம். ஆனால் மதியம் 12 மணிக்கு யாராவது போய் தண்ணி எடுப்பாங்களா என்று யோசித்து பார்த்தேன். ஒருவேளை அவளுடைய காரியங்கள், சில காரியங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாத இருக்கிறபடினாலே மற்ற ஜனங்களோடு கூட ஒருவேளை வந்தா மற்றவங்க அவளை ஏளனமாய் பார்ப்பார்களோ, அல்லது அவள் மனம் நோகும்படியான சில வார்த்தைகள் அவள் கேட்க வேண்டியது வருமோ, அல்லது மற்றவர்கள் இவளை வேதனைப்படுத்தும்படியாக சில காரியங்களை இவளிடத்தில் விசாரிப்பார்களோ என்று பயந்தோ அல்லது கவலைப்பட்டோ அவள் தனியாக அந்த மதிய வேளையில அந்த கிணற்றின் அருகே அவள் தண்ணீர் எடுக்க வருகிறதை பார்க்கிறோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அவள் குடத்தை எப்படி எடுத்துக்கொண்டு வந்தாள் என்று நாம் பார்க்கிறதுக்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கையில கூட நாமும் அநேக தேவைகளினாலே நிரம்பி இருக்கிறோம். அவளுடைய கரத்தில் இருந்தது வெறுமையான ஒரு குடம். அவள் வந்தது அந்த கிணற்றிலிருந்து தண்ணீரை நிரப்பி கொண்டு போகணும். அதன் நிமித்தமாக தன்னுடைய வீட்டில் செய்யக்கூடியதான காரியங்களுக்கு அந்த தண்ணீர் உதவும் என்று சொல்லி, தன்னுடைய உலக பிரகாரமான அந்த தாகத்திற்கு அந்த தண்ணீர் உதவும் என்று சொல்லி ஒரு தேவையின் மத்தியிலே அந்த கிணற்றருகே அந்த ஸ்திரீ வந்ததை பார்க்கிறோம். இன்றைக்கு ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் கூட அநேக தேவைகளோடு கூட நீங்கள் இருக்கலாம். அநேக பாரத்தோடு கூட எப்படி அவளுடைய கரத்தில் ஒரு வெறுமையான குடம் இருந்ததோ, இந்த குடத்தை நான் நிரப்ப வேண்டுமே என்று சொல்லி எவ்வளவு தூரத்திலிருந்து வந்திருப்பான்னு தெரியாது. அங்கே சொல்லப்படுகிற இந்த கிணறு ஊருக்கு வெளியில் இருந்திருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அந்த அதிகாரத்தை முழுவதுமாக வாசித்த பிறகு உங்களுக்கு தெரியும், அவள் ஊருக்குள்ளே போய் ஜனங்களை அவள் அழைத்து கொண்டு வந்தாள் என்று பிற்பாடு வாசிக்க முடிகிறது. அப்போ நான் யோசித்து பார்த்தேன், இந்த மத்தியான வேளையில் அந்த வெறுமையான குடத்தை எடுத்துக்கொண்டு தண்ணீர் எடுக்கும்படியாக வரும்பொழுது அவளுக்குள்ள என்னென்ன சிந்தை ஓடி இருக்கும். கூட யாரும் இல்லை, பேச்சு துணை யாரும் இல்லை, தனிமையாக அவள் வருகிறாள். அவளுடைய வாழ்க்கையில அநேக ஏமாற்றங்களை அவள் சந்தித்திருக்கிறாள். 5 புருஷர்கள் அவர்களுக்கு இருந்திருக்கிறார்கள். இப்பொழுது இருக்கிறவன் புருஷன் இல்லை என்று சொல்லும் பொழுது அநேகரால் அவள் ஏமாற்றப்பட்டிருக்கிறாள். அநேகரால் அவருடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு முன்பாக தரம் குறைந்து போய் இருக்கிற ஒரு சூழ்நிலை. இப்படிப்பட்ட ஒரு நிலையில என் வாழ்க்கை இப்படி இருக்கிறதே என்று சொல்லி தன் வாழ்க்கையை நொந்து கொண்டவர்களாக தான் சந்தித்ததெல்லாம் வாழ்க்கையில ஏமாற்றங்கள் தான். யாரையெல்லாம் நம்பினோ எல்லாரும் என்னை ஏமாற்றி விட்டார்கள். யாருக்காக என்னை நான் விட்டு கொடுத்தேனோ அவர்கள் எல்லாம் என்னை ஏமாற்றி விட்டு போயிருக்கிறார்கள் என்று அப்படிப்பட்ட பல கவலைகளோடு சிந்தனையோடு கூட அந்த வெறுமையான குடத்தை எடுத்துக்கொண்டு வந்திருக்கலாம். இவளுக்காக தான் அந்த கிணற்றருகே 7ஆவதாக ஒரு மனிதர் உட்கார்ந்து கொண்டிருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 7ஆவதாக இருந்தவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. 5 பேர் அவளை ஏமாற்றி போனாங்க. 6ஆவதா இருக்கிறவனையும் சொல்லிக்கொள்ள முடியல. ஆனா 7ஆவதா ஒருத்தர் அவனுக்காக காத்திருந்தார் தெரியுமா? அவர் அவளுடைய வாழ்க்கையின் தரத்தையே மாற்றி விட்டார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில அநேக தேவையின் மத்தியில் காலியான குடங்களோடு கூட இருக்கிறீங்களா? உங்க வாழ்க்கை ஒரு காலியான குடத்தை போல இருக்கிறதா? இதுல எந்த நன்மைகளும் இல்லையே, காலியா இருக்கிறது. தேவைகளின் மத்தியில் நீங்கள் இருக்கிறீங்களா? உங்களுக்காக இன்றைக்கு கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார் என்பதை மறந்து போகாதீங்க. கர்த்தருக்கு காத்திருக்கணும்னு வசனம் சொல்லுது. ஆனா இங்க அந்த ஒரு பெண்மணிக்காக இயேசு காத்திருந்தார். ஹல்லேலூயா. அப்போ உங்களுக்காக உங்கள் தேவையை சந்திக்கும்படியாக உங்களுடைய வாழ்க்கை நிரம்பி வழி செய்யும்படியாக கர்த்தர் உங்களுக்கு காத்திருக்கிறார் என்பதை மறந்து போகாதீங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒருவேளை யாருமே காத்தில்லாமல் இருக்கலாம். உங்களை ஏமாற்றினவர்கள் அநேகராக இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் சந்தித்ததெல்லாம் ஏமாற்றமா இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் ஏமாற்றத்துக்கு ஒரு முடிவை கொண்டு வரும்படியாக, இதுவரைக்கும் நீங்கள் உலகத்தில் கண்ட சந்தோஷத்தை விட ஒரு மேலான ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் தரும்படியாக கர்த்தர் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார். முதலாவதாக பார்க்கிறோம், உனக்காக காத்திருக்கும் கர்த்தர். ஹல்லேலூயா. 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நாம் மீண்டுமாக பார்க்கக்கூடிய காரியம், இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா என்றார். அவள் கிணற்றின் அருகே வந்த பிறகு இயேசு வரல. அவள் வருவதற்கு முன்பாக இயேசு அங்கே அவளுக்காக ஆயத்தமாக இருந்தார். இன்றைக்கு உங்களுடைய தேவைகளை சந்திக்கும்படியாக கர்த்தர் உங்களுக்காக காத்துட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் சரியான இடத்துல இன்றைக்கு வந்திருக்கிறீங்க. நான் விசுவாசிக்கிறேன், இன்றைய ஆராதனையின் வேளையில் அநேக உங்களுடைய தேவைகளை கர்த்தர் சந்தித்திருப்பார் என்று சொல்லி விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கருத்தை வைத்து அவர் அலையில சொல்லலாமா?
ஹல்லேலூயா. ஏசாயா 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். உங்களுக்கு கர்த்தர் எப்படி காத்திருக்கிறாரா? ஆனாலும் உங்கள் மேல் இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஏமாற்றத்தோடு கூட இருக்கிறீங்களா? இன்றைக்கு நீங்கள் ஒருவேளை ஒரு தனிமையான ஒரு சூழ்நிலையில் உங்களுடைய கஷ்டங்களை வெளியே சொல்ல முடியாத நிலையில் நீங்கள் இருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களுக்கு இறங்கும்படி உங்களுக்காக காத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளோ நல்ல ஆண்டவர் பாருங்க. மனுஷன் கூட நமக்காக கொஞ்ச நேரம் காத்திருக்க முடியாது. ஆனால் வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் உங்களுடைய தேவைகளை சந்திக்கும்படியாக, உங்களுடைய துக்கத்தை மாற்றும்படியாக அவர் உங்களுக்காக காத்திருக்கிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு வந்திருக்கிற உங்களுக்காக கர்த்தர் ஏற்கனவே இங்கே காத்திருந்தார். அவரிடத்தில் நீங்கள் வந்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா. இரண்டாவது காரியத்தை வாசிக்கலாம். யோவான் 4ஆம் அதிகாரம் 14-18ஆம் வசனம். இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றாள். இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். எப்படி எனில் 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல, இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். இரண்டாவது, உன்னை அறிந்தவர் உன் அருகே இருக்கிறார். முதலாவதாக உனக்கு காத்திருக்கிற கர்த்தர், இரண்டாவது உன்னை அறிந்திருக்கிற கர்த்தர். இவளை குறித்து அங்கே மற்றவளுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியாது. ஆனால் அங்கே வந்து ஒருத்தர் அவளுக்காக காத்திருந்த ஆண்டவர் அவளை குறித்த எல்லா காரியத்தையும் சொல்றாரு. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை அறிந்திருக்கிற கர்த்தர் இருக்கிறார். ஆமென். உங்கள் கஷ்டங்கள், நீங்கள் படுகிற பிரயாசங்கள், உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் இருக்குது, என் நிலைமை யாருக்கு தெரியும்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா? கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை அறிந்திருக்கிறேன். இங்கே அவளை குறித்து சொன்ன பிறகுதான் பாருங்க, அவளுக்குள்ள ஒரு சந்தோஷம் வருது. என்னை குறித்து ஒருத்தர் தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்களேன்னு தான் அடுத்து அவள் சொல்லும் பொழுது அவர் சொல்றா. அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். ஹல்லேலூயா. நீங்கள் கடந்து போகிற பாதைகள் எவ்வளோ கடினமாக இருந்தாலும், உங்களுடைய தேவைகள் எவ்வளோ அதிகமாக இருந்தாலும், நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருக்கிறீங்க என்பது கர்த்தருடைய பார்வைக்கு மறைவா இல்லை என்பதை கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசிக்கிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாசிக்கலாமா? யாத்திராகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, செய்வேன், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். கர்த்தர் இங்க இருக்கிற உங்க ஒவ்வொருத்தரையும் பார்த்து சொல்றது அதுதான், உங்களை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். உங்களை குறித்து எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். நீங்கள் ஸ்டேட்டஸ் போட்டாலும் தெரியும், போடலனாலும் தெரியும். ஹல்லேலூயா. வாட்ஸ்அப்பில் உங்கள் ஸ்டேட்டஸ் நீங்கள் போட்டாலும் அவருக்கு நீங்கள் என்ன எப்படி இருக்கிறீங்கன்னு தெரியும், நீங்கள் ஸ்டேட்டஸ் போடலைனாலும் தெரியும். நம்முடைய ஸ்டேட்டஸ் எப்பொழுதுமே அவருக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. ஹல்லேலூயா. இங்கே வந்த அந்த அம்மாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்திருக்கிறன உடனே அவள் சொல்கிறா, நீ தீர்க்கதரிசி. கர்த்தர் உங்களை அறிந்தவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை கர்த்தர் நன்கு அறிந்திருக்கிறார். உங்களை அறிந்த கர்த்தர், உங்களை அழைத்த கர்த்தர் எப்பொழுதுமே உங்களை பார்த்துக்கிட்டு தான் இருப்பார். எப்பொழுதுமே உங்களை கைவிடவே மாட்டார். மூன்றாவது காரியத்தை சுருக்கமாக நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அதே யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்துவிட்டு போதும். அந்த ஸ்திரீ எதுக்காக வந்தாங்க? தண்ணி எடுக்கிறதுக்காக வந்தாங்க. அந்த தண்ணியை எடுத்துக்கொண்டு போக வேண்டிய அந்த குடத்தை அவங்க அங்கே வச்சுட்டாங்க. எங்கே வைத்தாங்கன்னா, கிணற்றின் அருகே வைக்கலன்னு, கிணற்றின் அருகே இருந்த இயேசுவின் இடத்துல அந்த குடம் வைக்கப்பட்டது. ஹல்லேலூயா. உங்கள் பாரத்தை இறக்கி வைக்கும்படியாக உங்கள் அருகே இருக்கிற கர்த்தர். அந்த குடம் எதற்குள்ளது? அந்த குடம் என்று சொன்னாலே அது காலியானது. நிரப்பினால் அது பாரமாகும், சுமக்க வேண்டும், மீண்டும் வெறுமையாகும். தானாக அது ஒன்றும் கொடுக்க முடியாது. கொடுப்பதை வைத்துக்கொள்ளும், அதற்குள் வைத்ததை நாம் எடுத்துக்கொள்ளலாம். இதுதான் குடத்தினுடைய தன்மை. அந்த குடம் என்பது
வெறுமையாக இருக்கக்கூடிய ஒன்று. நீங்கள் நிரப்புனாதான் அந்த குடம் என்னாகும்? நிரம்பும். நிரம்பின குடம் மறுபடியும் என்னாகும்? வெறுமையாகும். நிரம்பின குடம் உங்களுக்கு பாரமாகும். இத்தனை காரியங்கள் அதில் இருக்கிறது. நான் அதை குறித்து பேசவில்லை. இப்பொழுது இந்த தண்ணீரை மொண்டு கொண்டு அவள் போக வேண்டும் என்றால் ஒரு பாரத்தை என்ன பண்ணாவ? சுமக்கணும். ஏற்கனவே அவள் பாரத்தோடு வந்திருக்கிறா. குடம் ஒரு குடம் என்பது ஒரு பெரிய பாரம் அல்ல, அதை விட ஒரு பெரிய பாரம். அவன் உள்ளத்தில் வெளியே சொல்ல முடியாத ஒரு பாரம் அவளுக்குள்ள இருந்துகிட்டு இருந்தது. இப்போ அந்த பாரமானது இயேசுவின் இடத்துல இறக்கி வைக்கப்படுகிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்க பாரத்தோடு கூட வந்திருக்கிறீங்களா? நீங்க உங்களுக்காக காத்திருக்கிற கர்த்தரிடத்துல வந்திருக்கிறீங்க. உங்களை அறிந்திருக்கிற கர்த்தரிடத்துல வந்திருக்கிறீங்க. உங்க பாரத்தை ஏற்றுக்கொள்ளுகிற கர்த்தரிடத்துல நீங்க வந்திருக்கிறீங்க. வாசிக்கலாமா? சங்கீதம் 55:22. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். உங்க பாரத்தை யார் மேல வைக்கணும்? கர்த்தர் மேல வைங்க. கவலைப்படாதீங்க. அவர் அதை ஏற்றுக்கொள்றதுக்கு ரெடின்றார். 1 பேதுரு 5:7 இப்படியா சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேலே வச்சிருங்க. கவலையோட வந்திருக்கிறீங்களா? சுமக்க முடியாத பாரங்கள், கஷ்டங்கள் இருதயத்தில் இருக்குதா? இன்றைக்கு கர்த்தர் சொல்றார், அதெல்லாம் என்கிட்ட வச்சுட்டு போ. ஹல்லேலூயா. எப்பொழுது இதை அவள் வைத்தாள் என்று பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அங்கே சம்பாஷணைகள் நடக்கிறது. இயேசுவும் அந்த ஸ்திரீயும் சில காரியங்களை பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். பேசும் பொழுது தான் கடைசியில் அவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு அந்த வசனத்தில்? 4:26 அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர். அவரிடத்திலிருந்து அவள் கற்றுக்கொண்ட உடனே அவளுடைய பாரம் இறக்கி வைக்கப்பட்டது. ஹல்லேலூயா. ஆரம்பத்தில் பார்த்தோம் இல்லையா? மத்தேயு 11:28 என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இப்போ இயேசுவின் இடத்துல அநேக காரியத்தை அவ பேசுகிறான். பேசின பிறகு கடைசியா ஒரு காரியத்தை அவ கற்றுக்கொண்டா, இவர்தான் கிறிஸ்து. ஹல்லேலூயா. எப்பொழுது அவள் கிறிஸ்து என்று தெரிந்தாலோ அப்போதான் அவள் குடத்தை என்ன பண்றா? வச்சுட்டு ஊருக்குள்ள சந்தோஷமா ஓடுறா. ஹல்லேலூயா. நீங்கள் ஆண்டவரிடத்தில் நீங்கள் நெருங்கி பழகும் பொழுது, நீங்கள் அவரோடு கூட நீங்கள் இருந்து பேசும் பொழுது தான் அவர் யாருன்றதை உங்களுக்கு அவர் அறிவிப்பார். இந்த சமாரியா ஸ்திரீ அந்த கிணற்றின் அருகே வந்து வெறும் தண்ணீரை மாத்திரம் மொண்டு விட்டு இயேசு கூப்பிட்ட பொழுதும் பேசாம முகத்தை திருப்பிட்டு போயிருந்தாள்னா அது இருந்தது இயேசுதான்றது அவ கடைசி வரைக்கும் என்ன பண்ணியிருந்திருக்க முடியாது? தெரிந்து கொண்டே இருக்க முடியாது. ஆனால் அவள் பேசவில்லை. அவள் பேசுவதற்கு இயேசுதான் ஒரு வாய்ப்பை உண்டாக்கி கொடுத்தார். இன்றைக்கும் சபைக்கு வந்திருக்கிற உங்களோடு கூட ஆவியானவர் ஒவ்வொரு வாரமும் பேசுகிறார். நீங்கள் வேதத்தை படிக்கும் பொழுது தேவன் பேசுகிறார். நீங்க ஒவ்வொரு ஜெப கூட்டத்துக்கு வரும்பொழுது ஆவியானவர் ஒவ்வொருவருக்கும் ஏற்ற விதத்தில் கர்த்தர் பேசுகிறாரு. கர்த்தர் பேசுகிறத கேட்கிற நீங்க அவரிடத்துல மறுபடி பேசுறீங்களா அல்லது நீங்க கேட்டும் கேட்காம போகிறீங்களான்னு என்று யோசித்து பாருங்க. அந்த கிணற்றின் அருகே வந்த சமாரிய ஸ்திரீ இயேசு தாகத்துக்கு தான் கேட்ட பொழுது ஒரு வார்த்தை பேசிட்டோ அல்லது பேசாம திரும்பி அவள் பாட்டுக்கு போயிருந்தாள்னா இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமும் அதற்கு பின்பு அந்த ஊராருக்கே கிடைக்கக்கூடிய ரட்சிப்பே கிடைக்காம போயிருக்கும். இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிற ஆண்டவருக்கு நீங்க மறுமொழி கொடுக்கிறீங்களா? நீங்க அவருக்கு ஏற்ற மாதிரி பேசுறீங்களா? யோசித்து பாருங்க. அவள் பேசினாள். அவள் பேசின பிறகுதான் இயேசு யார் என்பதை அவரால் அறிந்து கொள்ள முடிந்தது. ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில ஆண்டவரோடு கூட பேசுகிற அனுபவம் இருக்குதா? ஆண்டவரோடு கூட தனிமையில் உட்கார்ந்து ஆண்டவரோடு கூட பேசுகிற ஆண்டவரை குறித்ததான சிந்தைகள், அவர் உங்களுக்கு செய்த காரியங்களை யோசித்து இருக்கிறீங்களா? அப்படி இல்லை என்றால் அதை செய்து பாருங்க. அவர் யாருன்றது உங்களுக்கு வெளிப்படுத்துவார். நீங்க என்ன செய்யணும்னு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். ஹல்லேலூயா. எந்த காரியத்தை குறித்து பயந்துகிட்டு இருக்கிறீங்களோ அந்த பயம் உங்களை விட்டு எடுக்கப்பட்டு போகும். அதுதான் ஆசீர்வாதம், அதுதான் இளைப்பாறுதல். எந்த காரியத்தை குறித்து நீங்கள் சந்தேகப்பட்டு இருக்கிறீங்களோ அந்த காரியம் எல்லாம் உங்களை விட்டு அகன்று போகும். அந்த ஸ்திரீயின் இடத்துல ஆண்டவர் பேசும்பொழுது பாருங்க, ஆரம்பத்தில் அவளுக்குள்ள அநேக சந்தேகங்கள் இருந்தது. நிறைய காரியத்தை ஆண்டவரத்தில் அவள் கேட்கறதை பார்க்கிறோம். இது எப்படி, அது எப்படி அப்படின்னு அநேக காரியத்தை பேசுகிறான். எல்லாம் அவள் சந்தேகத்தினால நிரம்பி இருந்தா. அநேக கேள்விகள் அவளுக்குள்ள இருந்தது. ஆனால் அவளுடைய சந்தேகங்களுக்கும் அவளுடைய கேள்விகளுக்கும் எல்லாவற்றிற்கும் இயேசு பதில் கொடுத்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை உங்க வாழ்க்கையில் அநேக சந்தேகங்கள் இருக்குதா? எதிர்காலத்தை குறித்த சந்தேகம் இருக்குதா? வரப்போகிற எக்ஸாமுக்கு என்ன பண்ண போறோன்னா இப்போ நிறைய பேருக்கு அதுவே ஒரு பயம் வந்திருக்கும். கவலைப்படாதீங்க. நீங்கள் நினைக்கிறத விட ஏசப்பா உங்களுக்கு அதிக மார்க்கை தந்து உங்களை ஆசீர்வதிப்பா. இப்போ தான் இந்த பக்கம் சத்தம் வருது. ஹல்லேலூயா.
நீங்கள் எதிர்பார்க்கறத விட ஆண்டவர் உங்களுக்கு நல்ல மார்க்கை கொடுப்பாரு. நிச்சயமாக எல்லாருமே பாஸ் பண்ணுவீங்க. ஆமென். ஆமென் சொன்னீங்கன்னா நடக்கும். ஆகவே இங்கே அவள் தன் பாரத்தை இறக்கி வைக்கிறார் கர்த்தர் இருக்கிற இடத்துல. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பாரங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஆண்டவரிடத்துல வந்து அவரோடு கூட பேச ஆரம்பிச்சிங்கன்னா, அவர் உங்கள் கூட பேச ஆரம்பித்தாருன்னா, உங்கள் பாரத்தை நீங்கள் அறியாமலேயே இறக்கி வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் கர்த்தர் நடத்திடுவார். இதுதான் ரகசியம். நீங்கள் ஏன் சுமந்துக்கிட்டு இருக்கணும்? எப்படிப்பட்ட பிரச்சனைகள், எப்படிப்பட்ட கஷ்டங்களாக இருக்கட்டும், நீங்கள் உங்களுக்காக காத்திருக்கிற கர்த்தரிடத்தில் வாங்க. உங்களை அறிந்திருக்கிற கர்த்தர் உங்களுக்காக இருக்கிறார். உங்கள் பாரத்தை ஏற்றுக்கொள்ளும்படியாக அவர் காத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். நானே அவர் தன்னை வெளிப்படுத்துகிற கர்த்தர். அவர் யாருன்றதை உங்களுக்கு அவர் என்ன பண்ணுவார்? வெளிப்படுத்துவார். அப்படின்னா எந்தெந்த சூழ்நிலையில் உங்களுக்கு அவர் எப்படி வெளிப்படணுமோ அப்படி வெளிப்படுவார். உதாரணத்துக்கு ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? ஏசாயா 66:5. கேளுங்கள். ம் 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 அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவர். எப்படி தன்னை உங்களுக்கு வெளிப்படுத்துவார்? அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறதான காரியத்தின் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும். ஹல்லேலூயா. உங்கள் பக்கத்தில் உங்கள் கருத்தை பிடிச்சி சொல்லுங்கள், உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகுன்னு சொல்லுங்கள். எந்த காரியத்தில் கர்த்தர் எதை செய்யணுமோ அதை செய்து அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 4 காரியத்தை நான் சுருக்கமாக சொன்னேன். முதலாவது உங்களுக்காக காத்திருக்கிற கர்த்தர். நீங்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறது அது வேற. ஆனால் இங்கே அந்த சமாரியா ஸ்திரீக்காக இயேசு காத்திருந்தது போல உங்களுக்காக உங்கள் பாரத்தை ஏற்றுக்கொள்ளும்படியாக, நீங்கள் சுமக்கிற பாரத்தை இறக்கி வைக்கும்படியாக கர்த்தர் உங்களுக்காக காத்திருக்கிறார். 2வது, உங்களுக்காக காத்திருக்கிறவர் உங்களை நன்கு அறிந்திருக்கிறவர். ஹல்லேலூயா. உங்களால் சொல்ல முடியாத எல்லா பிரச்சனைகளையும் கஷ்டங்களும் அவருக்கு நல்லாவே தெரியும். இங்கே பாருங்கள், அவளுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் இருந்தது. கர்த்தர் அவளை அங்கே குற்றப்படுத்தலை, அதற்கு மாறாக தன்னை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. 3வதாக, உங்கள் பாரத்தை ஏற்றுக்கொள்ளுகிற கர்த்தர். ஆமென். உங்கள் பாரத்தை ஏற்றுக்கொள்கிற கர்த்தர். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், யார் இடத்துல போய் சொல்கிறது, எங்கே போய் சொன்னால் என்னுடைய பிரச்சனை குறையும், எங்கே ஷேர் பண்ணுறது தெரியலையா? கர்த்தர் உங்களுக்காக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் இருக்கிற இடத்துல எங்கே இருந்தாலும், முழங்கால் பிடிட்டோ இருக்கிற சூழ்நிலையிலோ, உங்கள் உள்ளத்தை ஆண்டவருக்கு நேராக திருப்புங்க. உங்கள் உள்ளத்திலிருந்து ஆண்டவர்கிட்ட சொல்லுங்களேன், என்னுடைய நிலை இப்படி இருக்குது, இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவர், எனக்கு யார் இல்லைன்னு சொல்லுங்கள். 100க்கு 100 ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஆண்டவரை நோக்கி உண்மையாகவே இருதயத்தின் ஆழத்திலிருந்து, அந்த உள்ளான ஆழ்மனதிலிருந்து ஆண்டவரை நோக்கி நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா, உங்களுடைய கூப்பிடுதலுக்கும் உங்களுடைய கண்ணீருக்கும் அவர் மறைவாக இருக்கவே மாட்டார். அவர் நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்வார். உங்கள் பாரத்தை ஏற்றுக்கொள்கிற கர்த்தர். கடைசியாக அவர் தன்னை உங்களுக்கு வெளிப்படுத்துகிற கர்த்தர். ஹல்லேலூயா. இப்போ இதற்கு நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் அவரிடத்துல, உங்களுக்காக காத்திருக்கிற கர்த்தரிடத்துல நீங்கள் வரணும். ஹல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவர் வரட்டும், ஆண்டவர் பேசிட்டோன்றது 2வது. உங்களுக்காக அவர் ஆல்ரெடி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. நீங்கள் அவரிடத்துல வரணும். இந்த சமாரிய ஸ்திரியை குறித்து 4 காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். முதலாவது, அவள் அறியாதிருந்தாள், இயேசுவை கிறிஸ்து என்று அறியாதிருந்தாள். அடுத்ததாக, கிறிஸ்து என்று அறிந்து கொண்டாள். 3வதாக, அறிந்தவள் மற்றவளுக்கு அறிவித்தாள். அறிவித்தவள் மற்றவர்களை இயேசுவின் இடத்துல அழைத்தாள். 4 காரியம் அவரிடத்துல இருந்தது. இன்றைக்கு யோசித்து பாருங்க. அவள் வரும்பொழுது கிணற்று அருகே இருந்தது இயேசு கிறிஸ்துன்னு அவளுக்கு தெரியாது. அறியாதவளாய் வந்தால், அறியாமையின் காலத்தில் அவளுக்குள்ள சந்தேகங்கள் இருந்தது, கேள்விகள் இருந்தது. ஆனால் ஆண்டவரோடு கூட இருந்து பேசினபடினால அவர்தான் கிறிஸ்து என்று அவள் அறிந்து கொண்டாள். அறிந்து கொண்ட பிறகு கேள்விகள் இல்லை. அறிந்து கொண்ட பிறகு மற்றவர்களுக்கு இயேசுவை அவள் என்ன பண்ணா? அறிவிக்கிறார். அதே 4ஆம் அதிகாரம்
28, 29 வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானோ என்றாள். மற்றவர்களுக்கு இயேசுவை என்ன பண்றா? அறிவிக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்க வாழ்க்கையில எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார், எத்தனையோ அற்புதங்களை செய்திருக்கிறார். அவர்தான் கிறிஸ்து என்று உங்களுக்கு அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். நீங்க எத்தனை பேருக்கு அவரை குறித்து சொல்லியிருக்கிறீங்க? உங்களுக்கு செய்த நன்மைகளை நீங்க மற்றவங்களுக்கு சொல்லியிருக்கிறீங்களா? இவளுடைய வாழ்க்கை பெரிதாக பாராட்டக்கூடிய அளவில் இல்லை. ஆனா அவள் அந்த தன்னுடைய சூழ்நிலையை பார்க்காதபடிக்கு மதியானம் தனியாக தண்ணீர் எடுக்கும்படியாக வந்தவள் இயேசுவை குறித்து அறிந்தவுடனே தன்னை மறந்தவளாக, தன்னுடைய வாழ்க்கையை மறந்தவளாக, தன்னுடைய தரத்தை மறந்தவளாக ஊருக்குள்ளே போய் எல்லாருக்கும் இயேசுவை அறிவித்தா. அல்லேலூயா. நல்லா யோசித்து பாருங்க. இன்றைக்கு நமக்கு கர்த்தர் எல்லாவற்றும் நம்மை நன்றாக வைத்திருக்கிறார். ஆனால் நாம் இயேசுவை ஊருக்குள்ளே சென்று மற்றவர்களுக்கு நாம் சொல்லுகிறோமா? மற்றவங்களுக்கு நீங்க அறிவிக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையின் மூலமாக இயேசுவை மற்றவர்கள் பார்க்கிறார்களா? யோசித்து பாருங்க. அவள் அறிவித்ததோடு கூட நிறுத்தவில்லை. அவள் சொல்லுகிறா பாருங்க, அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானோ. அறிவித்ததோடு முடிக்கல, இயேசுவின் இடத்துல அவர்களை வரவழைக்கிறார். 30ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது அவர்கள் ஊரிலிருந்து புறப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள். 39ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீனுடைய வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு எத்தனையோ நன்மை செஞ்சிருக்கிறாரு, உங்களை வாழ வச்சிருக்கிறாரு. உங்க மூலமா எத்தனை பேர் இயேசுவின் மேல விசுவாசம் உள்ளவங்களா மாறி இருக்கிறாங்க? யோசித்து பாருங்க. அவர் உங்களுக்காக காத்திருக்கிறவர், அவர் உங்களை அறிந்திருக்கிறவர், உங்கள் பாரங்களை ஏற்றுக்கொண்டவர், உங்களுக்காக தன்னை வெளிப்படுத்துகிறவர். எவ்வளவு செய்கிற கர்த்தரை நீங்க மற்றவர்களுக்கு அறிவிச்சிருக்கிறீங்களா? அறிவித்தவர்களை கர்த்தரிடத்துல நீங்க அழைத்திருக்கிறீங்களா? ஆலயத்துக்கு நீங்க எத்தனை பேர் நீங்க அழைச்சிட்டு வந்திருக்கிறீங்க? உங்கள் மூலமாக எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க? இந்த ஒரு ஸ்திரீயின் மூலமாக அநேகர், அந்த ஊரில் உள்ள அநேகர் அவர் மேல விசுவாசம் உள்ளவர்களானார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதற்கு பின்பு இயேசுவிடத்தில் வந்த ஜனங்க 2 நாள் இருக்க சொல்ற, அவங்களோடு கூட தங்க சொல்றாங்க. இயேசு 2 நாள் சமாரியாவில் இருக்கிறாரு. 2 நாள் அவர் தங்கின பின்பு இன்னும் வேற கூட்டத்தார் சொல்றாங்க பாருங்க. 42வது வசனத்துல 41ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது அவருடைய உபதேசத்து நிமித்தம் இன்னும் அநேகம் பேர், ஏற்கனவே அநேகர் ஆண்டவர் மேல விசுவாசம் வச்சுட்டாங்க. இப்போ இயேசு 2 நாள் தங்கினதுனால அவருடைய உபதேசத்து நிமித்தமாக இன்னும் அநேகம் பேர் விசுவாசித்து அந்த ஸ்திரீயை நோக்கி, உன் சொல்லின் நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக ரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள். ஹல்லேலூயா. உங்க நிமித்தமா எத்தனை பேருடைய வாயிலிருந்து இந்த வார்த்தை அறிக்கை செய்யப்பட்டிருக்கிறது? இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்? அவள் சமாரியா ஸ்திரீ, யூதர்களை காட்டிலும் தரக்குறைவாக மதிப்பிடக்கூடியவள். அவளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பாராட்டக்கூடிய ஒரு உயர்ந்த காரியங்கள் எதுவுமே இல்லை. அவள் தனிமையாய் வந்தா, காலியான ஒரு குடத்தோடு கூட வந்தா, அநேக பாரத்தோடு, உள்ளத்துல பாரத்தோடு கூட ஏமாற்றப்பட்டவளாக அவள் வந்தாள். ஆனால் இயேசுவின் இடத்தில் அவள் பேசின பிறகு, இயேசுவோடு கூட அவள் இருந்த பிறகு அவளுடைய சிந்தை மாறினது, அவளுடைய செயல்பாடுகள் மாறினது, அவளுக்குள்ளே ஒரு உற்சாகம் வந்தது. அவள் ஊருக்குள்ளே போய் அநேகருக்கு இயேசுவை குறித்து சொன்னாள். இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் அதுதான். உங்களுக்கு அவர் எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார் இல்லையா? ஒருத்தர் கூட சொல்ல முடியாது எனக்காக ஆண்டவர் எதையுமே இது வரைக்கும் செய்யலன்னு ஒருத்தரும் சொல்ல முடியாது. உங்களுக்காக எத்தனையோ முறை கர்த்தர் காத்திருந்து உங்களுக்கு நன்மையை செய்திருக்கிறார். இன்னும் உங்களுக்காக காத்திருக்கிற கர்த்தர், உங்களை நன்றாக அறிந்திருக்கிற கர்த்தர், உங்கள் பாரங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுத்திருக்கிற கர்த்தர், உங்களை எப்பொழுதும் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி உங்களுக்காக தன்னை வெளிப்படுத்துகிற கர்த்தரை நீங்கள் ஒரு காலத்தில் அறியாதிருந்தீர்கள், இப்பொழுது அறிந்திருக்கிறீர்கள். அறிந்திருக்கிற நீங்கள் செய்ய வேண்டியது இன்னும் 2 காரியங்கள் உண்டு. மற்றவர்களுக்கு நீங்கள் அறிவிக்க வேண்டும், மற்றவர்களை கர்த்தரிடத்தில் நீங்கள் அழைக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாகவே இதை நம்மிடத்தில் அவர் கேட்கிறவராய், எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார்.